we are going to discuss about basic and special projections of hand X-rays. Okay. So how will you prepare a patient who is coming for an hand X-ray? Patient preparation for hand X-ray is ask the patient to remove metals from a hand. Now I am going to project the hand APA for right hand. Consider this as a cassette. I am keeping the cassette on the table. பேஷண்ட்டோட கை பாதம் வந்துட்டு கேசட்டில் படுற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் கையில் இருக்க விரலெல்லாம் செப்பரேட் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் என்ஷோர் பண்ணிக்கணும் என்னென்னா கையோட ஹேண்டோட லெவலையும் எல்போ லெவலும் ஷோல்டர் லெவலும் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி என்ஷோர் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு சென்ட்ரிங் பாயிண்ட் வந்துட்டு தேர்ட் மெட்டாகார்பலில் வைக்கிறோம். இங்கே வந்து கேவிபி வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 50 கொடுக்கலாம். அதேமாதிரி எம்ஏஎஸ் வந்துட்டு 8 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லேட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார் சேம் ரைட் ஹேண்டு. இப்போ வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு அவுட்வர்ட் சைட் பார்த்த மாதிரி கையை வந்துட்டு திருப்பி வச்சுக்கணும். 90 டிகிரி ஒரு அவுட் சைட் பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். அதாவது லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு கேசட்டை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணணும். அதுவே தம் ஃபிங்கர் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே வந்துட்டு சென்ட்ரிங் பாயிண்ட் வந்துட்டு இங்கே, அதாவது செகண்ட் மெட்டாகார்பலில் வைக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் கையோட அளவும் அப்புறம் எல்போவோட அளவும் ஷோல்டரோட அளவும் ஒரே அளவில் இருக்கணும். இங்கே எம்ஏஎஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 8 கொடுக்கலாம். அதே மாதிரி கேவிபி வந்துட்டு ஒரு 50 கொடுக்கலாம். ஓப்ளிக் பொசிஷன் ஃபார் அதே சேம் ரைட் ஹேண்டு தான். பேஷண்ட் வந்துட்டு ஒரு செமி ப்ரோனேட்டில் வந்துட்டு கை வைக்கணும். செமி ப்ரோனேட்டில் வச்சுட்டு விரலெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விடணும். தள்ளி வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு சென்ட்ரிங் பாயிண்ட் வந்து தேர்ட் மெட்டாகார்பல். அதே மாதிரி ஹேண்டும் எல்போவும் ஷோல்டரும் ஒரே லெவலில் இருக்கணும். கேவிபி வந்துட்டு ஒரு 50லேருந்து 60 வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ஏஎஸ் வந்துட்டு 9 to 10 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் ஹேண்டுக்கு பார்த்தா இப்போ பிஏ பார்க்கலாம். போத் ஹேண்ட் பிஏல வந்துட்டு பேஷண்ட்டோட 2 கையோட பாதமும் கேசட்டில் படுற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி கையில் இருக்க விரலெல்லாம் செப்பரேட் பண்ணி விட்டுக்கணும். ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் செப்பரேட் பண்ணி விட்டுக்கணும். இங்கே வந்துட்டு சென்ட்ரிங் பாயிண்ட் எங்கே வைப்பாங்கன்னா இன்டர்ஃபெலஞ்சஸ், அதாவது மிட் பார்ட், இந்த 2 கைக்கும் நடுவால் இருக்க இன்டர்ஃபெலஞ்சஸில் வைப்பாங்க. அதாவது இப்படி இந்த மாதிரி வைப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் கையோட அளவும் எல்போவோட அளவும் ஷோல்டரோட அளவும் ஒரே லெவலில் இருக்கணும். கேவிபி வந்துட்டு ஒரு 60லேருந்து 70 கொடுக்கலாம். அதே மாதிரி எம்ஏஎஸ் வந்துட்டு ஒரு 8லேருந்து 9 கொடுக்கலாம். இப்போ வந்து பால்கெட்சர் வியூ பார்க்குறோம். இதை வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு நார்கெட்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொஜெக்ஷன். அதாவது பேஷண்ட்டோட பாதம் வந்துட்டு ரெண்டுமே எக்ஸ்ரே டியூப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு 30லேருந்து 45 டிகிரி கொஞ்சம் உள்ள இன்டர்னலாக பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். எதுக்காகனா ஒரு பாலை எப்படி கேட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஹேண்டு அப்புறம் இந்த எல்போ ஷோல்டர் இது எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். சென்ட்ரிங் வந்துட்டு சேம் அதே இன்டர்ஃபெலஞ்சஸில் 2 ஹேண்டுக்கு மிடில் கொடுப்பாங்க. வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு 60 to 70 கொடுக்கலாம். அதே மாதிரி எம்ஏஎஸ் வந்துட்டு ஒரு 8லேருந்து 9 கொடுக்கலாம். எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே பிஏ எடுக்கலாம் காமனாக. அதே மாதிரி கையோட பாதம் வந்துட்டு கேசட்டில் படுற மாதிரி விரல் எல்லாமே அலைன் பண்ணிக்கணும். நம்ம தேவைப்பட்டால் இங்கே சாண்ட் பேக்ஸ் வச்சுக்கலாம், தேவைப்படலைன்னா வெட்டிக்கலாம். அதே மாதிரி ஹேண்டு ஷோல்டரு எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். கேவிபி வந்துட்டு ஒரு 60 to 70 செட் பண்ணிக்கலாம். எம்ஏஎஸ் வந்துட்டு ஒரு 8லேருந்து 9 வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரிங் பாயிண்ட் வந்துட்டு தேர்ட் மெட்டாகார்பல். தம் ஃபிஏ பார்க்கல, அதாவது ஒரு ஃபிங்கர், அதாவது தம்முக்கு மட்டும் பார்க்குற மாதிரி. இது வந்துட்டு கேசட்டை வந்துட்டு டேபிளோட எட்ஜில் வச்சாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி வரும். இப்போ வந்துட்டு பேஷண்ட்டோட தம்மை வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது தம்மோட பாதம் வந்துட்டு கேசட்டில் படுற மாதிரி, தம்மோட மேலே இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ரே டியூப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். இங்கே வந்துட்டு சென்ட்ரிக் பாயிண்ட் தம்மு தான். 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் மட்டும் பார்க்குற மாதிரி, அதாவது லேட்டரல் ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறோம். பேஷண்ட்டோட கையை வந்துட்டு உள்ள மீடியெல்லாம் பார்த்த மாதிரி இப்படி மீடியெல்லாம் பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்துட்டு ஐயரை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். மிடில் ஃபிங்கர் வந்துட்டு தம் ஃபிங்கரை கொஞ்சம் தள்ளி செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். சென்ட்ரிங் பாயிண்ட் வந்துட்டு இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்ல வைப்பாங்க. இதில் வந்துட்டு கேவிபி வந்துட்டு ஒரு 50 to 60 கொடுக்கலாம். எம்ஏஎஸ் வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிங் ஃபிங்கருக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கும் பொசிஷனிங் பார்க்குறோம். இது வந்துட்டு லேட்டரல் பொசிஷன் தான். லேட்டரல் பொசிஷனில் வந்துட்டு அவுட் சைட் பார்த்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இது வந்துட்டு அதோட தம் இல்லை லிட்டிலையும் அப்புறம் மிடில் ஃபிங்கரையும் வந்துட்டு கேசட்டில் பிளேஸ் பண்ணிக்கணும். லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு மிடில் ஃபிங்கரை ரிங் ஃபிங்கரை தாண்டி
செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு சென்டரிங் பாயிண்ட் வந்துட்டு இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயின்ட்ஸ். அதே மாதிரி கேவிபி வந்துட்டு ஒரு 50 to 60 கொடுக்கலாம், MAS வந்துட்டு 3 to 4 கொடுக்கலாம்.